காற்று 17 தாள தாமரை தடம் அணிவயல் திருமோகூர் நாளும் மேவி நன்கு அமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோளும் 4 உடை சுரிகுழல் கமலக்கண் கனிவாய் காளமேகத்தை அன்றி மற்றொன்று இளம் கதியே. திருமோகூர் காளமேக பெருமாள் கோவில் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும். மதுரைக்கு வடக்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் ஒத்தக்கடை அருகே அமைந்துள்ளது. மாலை வேளையில் அக்கோவிலெங்கும் நமோ நாராயணா என்னும் 8 எழுத்து மந்திரம் ஒலிக்க ஒளி வெளிச்சமும் வைகுண்டத்தையே எண்ண வைத்தது. சனிக்கிழமை என்பதால் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. பெருமாளுக்கு அன்றைய நாள்தான் உகந்ததென்று உலகளந்தவனின் தரிசனத்தை காண பக்தர்கள் கூட அவரோ வரதராஜனின் கையால் தன்னை அலங்கரித்துக் கொண்டு தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து குறைகளை கேட்க காத்து கொண்டிருந்தார். காலம் காலமாக காளமேக பெருமாளுக்கு சேவை செய்வதே வரதராஜனின் குடும்பம் பெற்ற பாக்கியம். தன் தந்தை செய்து வந்த சேவையை மகன் வரதராஜன் பார்த்து கொண்டு வருகிறார். அவருக்கு பின் சங்கரனோ சாகரனோ இந்த சேவையை தொடங்க வேண்டும். காலையும் மாலையும் கடவுளுக்கு பூஜை செய்வது, கோவிலில் சில வேலைகளை பார்ப்பதோடு பூமி பூஜை, கணபதி ஹோமம், திதி கொடுப்பதென மற்ற வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உடன் மகன் சங்கரனையும் அழைத்து செல்வார். இதுபோக நிலத்தை குத்தகை விட்டு லாபம் பார்க்கிறார். மேலும் 2 வீடு வாடகைக்கு விட்டு அதிலும் பணவரவு இருப்பதால் அதுவே போதுமென்று வாழ்பவர் தட்டில் விழும் காசை கூட உண்டியலில் போட்டு விடுவார். ஏன்னா உமக்குத்தான் தேவையில்லைனா நேக்காவது கொடுக்கலாம்ல, இப்படி உண்டியல்ல போடுறீங்களே, நாங்கள்லாம் மனுஷா இல்லையா, எமக்கும் வயிறு இருக்குமோய், இப்படி அநியாயம் பண்றேளே. உடன் வேலை செய்பவர் உள்ளே கருவிக்கொண்டு வெளிப்படையாக கேட்பார். இதெல்லாம் லஞ்சமோய், கடவுள்கிட்டயே சிபாரிசு பண்ண கொடுக்குற லஞ்சம். அந்த பெருமாள் படியளந்தும் உமக்கு பத்தலையா? பெருமாளுக்கு சேர வேண்டியதை கொடுத்துடணும். அவளா பார்த்து செய்வா. அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாது மோய் என்பார் வரதராஜன். நான் எங்க ஆசைப்படுறேன், அவளா போடுறா, அதை கூட வாங்கிக்க கூடாதா? எல்லாம் பெருமாளுக்குன்னா பூமியில வாழ்ற மனுஷாளுக்கு தான் என்ன? இவர் கல்லாட்ட நிற்பார். ஆனா நாம அப்படியா? வாய் வயிறு குழந்தை குட்டி குடும்பம்னு இருக்குமோய். உம்ம பங்க உண்டியல்ல போடுங்கோ, கிணத்துல போடுங்கோ, ஆனா எம் பங்க குடுங்கோ என்றிட அதற்கு மேல் அவரும் ஒன்றும் சொல்வதில்லை. அதில் தலையிடுவதும் இல்லை என்றும் ஒதுங்கி விடுவார் வரதராஜன். உடன் வேலையும் செய்பவருக்கு உடம்பு முடியாமல் போக தன் மூத்த மகன் சங்கரனை துணைக்கு அழைத்தார். கல்லூரிக்கு சென்று கொண்டே காலை மாலையென உடன் இருந்து பூஜைக்கு உதவுவான். இன்று அவனுக்கு பரீட்சை என்பதால் 10ஆம் வகுப்பு படிக்கும் சாகரனை அழைத்தார். இதுதான் அவனுக்கு முதல் அனுபவம். வேறு கொஞ்சம் பயமாக இருந்தது. வரதராஜனிடம் வேறு வேலை பார்க்கிறான். ஏதாவது ஒன்று என்றால் வெளிப்படையாக திட்டிவிடுவார். அதுவும் கடவுளுக்கு செய்வதில் குறை இருந்தது வரதராஜனாக இருக்க மாட்டார், நரசிம்மராஜனாகத்தான் இருப்பார். அதனாலேயே பார்த்து பார்த்து செய்வான். அன்று கூட்டம் அதிகமாக இருக்க சாகரனின் பெண்டை நிமிர்த்தினார். அன்றுதான் தன் பிசினஸில் அடைந்த பெரும் லாபத்திற்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல தன் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வந்தார் வினோதன். அதாவது நிழலியின் தந்தை. அழகாய் பட்டு பாவாடை அணிந்து பிச்சு பூச்சரத்தை பின்மண்டையில் வைத்து அலங்கரித்து தன் பாவாடையை 2 கைகளாலும் பிடித்து கொண்டு கரண்டைக்கால் தெரிய கொலுசுகள் அவள் நிறத்திற்கேற்ப ஒளி மங்கி இருக்க அந்த அப்சரஸை கண்டு வாயை பிளந்து நின்றான் சாகரன். பருவம் தொடங்கிய காலம். அடிவயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்கும் பருவம் வந்தது. அவளை கண்டதும் உள்ளுக்குள் ஒரு படபடப்பு. உள்ளே என்ன செய்கிறது என்று அவனால் யூகிக்க முடியவில்லை. ஆனால் இதெல்லாம் அவளால் தான் செய்கிறது என்று மட்டும் அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவளை பார்த்தபடியே நின்றிருந்தான். அவளோ தனது தந்தையிடம் எதையோ கேட்டுக்கொண்டும் அவரோடு சேர்ந்து தாயை கிண்டலடிப்பதுமாக இருந்தாள். பின் தன்னை யாரோ குறுகுருவென பார்ப்பதை உணர்ந்து அக்கம் பக்கமெல்லாம் பார்த்தவள் தனக்கு நேரெதிராக பார்க்க பார்வையை வேறெங்கோ திருப்பினான். மீண்டும் தோளை குலுக்கிவிட்டு தந்தையுடன் இணைந்து விட்டாள். வரிசையில் நின்றவர்கள் குறைந்து கொண்டே இருக்க அவர்கள் நெருங்க நெருங்க இதயம் ஒரு புறம் வேகமாக துடிக்க உடம்பெல்லாம் உதறி தள்ளியது. அர்ச்சனை செய்ய தட்டை வரதராஜனிடம் நீட்டி, சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க என்றார் வினோதன். அவரும் வாங்கி தேங்காய் உடைத்து சாமி பெயருக்கே அர்ச்சனை செய்தார். அந்த பெருமானை நோக்கி அவனது உடம்பு இருந்தாலும் அவனது விழிகள் அவளை நோக்கி இருக்க பயந்து பயந்து அவளை பார்த்தான். அவளும் அவனை பார்த்து சிரிக்க அவ்வளவுதான். சாகரன் சரிந்தான் உள்ளுக்குள்ளே. பெருமாளே, என்னையே சோதிக்கிற, நேக்கெல்லாம் இது புதுசா இருக்கு. என்ன மாதிரியான உணர்வு இது? ஏன் இந்த பொண்ணை பார்க்கறச்ச தோன்றது? உடம்பெல்லாம் விடவெடுக்குது. இவ என்ன துஷ்ட சக்தியா? என்னையே ஆட்டி படைக்கிறா? நண்பர்களுடன் புலம்புவதைப் போல அந்த பெருமாளிடம் புலம்பினான்.
அவரும் மையில் சிரிப்புடன் நின்றிருந்தார். கடவுள் கழுத்தில் இருந்த பூமாலையை எடுத்தவர் சாகரனிடம் அவா கழுத்துல போடு என்று கொடுத்தவர் கையில் அர்ச்சனை தட்டும் தீபத்தட்டும் ஏந்தினார். கையில் மாலையோடு நெருங்கியவன் தனக்கெதிரே மயக்கும் புன்னகையில் நிற்கும் நிழலியின் கழுத்தில் தன்னை அறியாமல் மாலையை போட்டுவிட, சாகரா என அதட்டலில் தன்னிலையில் வந்தான். என்னடா பண்ணிட்டு இருக்க? மாலைய அவா கழுத்துல தானே போட சொன்னேன். வினோதன் தவறாக எண்ணுவதற்குள் தன் மகனை வரதராஜன் கடிந்து கொள்ள, அப்பா அது என்று தலை குனிந்து நின்றான். விடுங்க சாமி, கடவுள் ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சா என்ன, என் பொண்ணுக்கு கிடைச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் என்றார் வினோதன் பெருமிதத்தோடு. எங்கே அவர் தவறாக எண்ணிவிட்டாரோ என்று பயந்தவருக்கு அவரது பதிலில் பெருமூச்சை இழுத்து விட்டவர் தீபத்தை காட்ட அதை தொட்டு முதலில் தன் மகள் கண்ணில் வைத்துவிட்டுத்தான் தன் கண்ணில் ஒத்தினார் வினோதன். அர்ச்சனை தட்டை வாங்கி கொண்டு மீண்டும் ஒருமுறை கடவுளை வணங்கிவிட்டு அவர்கள் செல்லும் வரை படபடப்பில்தான் இருந்தான் சாகரன். செல்லும் போது அவளை பார்க்க அவனை பார்த்து கேலியாக சிரித்துவிட்டு சென்றாள். பெருமாளே, நான் என்ன செய்றேன்? ஏன் என்னை இன்னைக்கு இப்படி படுத்துற? அந்த பொண்ணும் சிரிக்கும்படி செய்துட்ட என்று பெருமானை கடிந்தான். அவர்கள் மூவரும் பிரகாரத்தை சுற்றிவிட்டு அங்கே அமர்ந்து கதைகள் பேச வரதராஜன் கொடுத்த வேலையை செய்துவிட்டு மீண்டும் சந்நிதிக்கு செல்ல இவர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். அவளை பார்த்தவன் சட்டென தலையை தாழ்த்தினான். அவள் பார்த்த பின் குனிந்த தலையை நிமிர்த்தாமல் சென்றவனை நிமிர வைத்தது அவளது அழைப்பு. யோ ஐயங்கார் என்றாள். அவனும் சுற்றுமுற்றும் பார்த்தவன் மீண்டும் அவளை பார்த்து என்னையா என்று பூணூல் அணிந்த தன் வெற்று நெஞ்சை குத்தி காட்டி கேட்டான். ஆமா ஐயங்கார், உன்னதான். நீ ரொம்ப அழகா இருக்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா என கேட்கவும் அழகு விழிகளை அகல விரித்தான். என்ன பண்ணிக்கிறியா என்று மாலையை காட்டி கேட்க அவனோ அதிர்ந்து பெருமாளே என்று கத்திக்கொண்டு அணிந்த வேட்டியை தூக்கி பிடித்து கொண்டு போட வினோதன் மற்றும் நிழலியின் சிரிப்பலைகள்தான். கொழுப்புடி உனக்கு, அந்த புள்ள பாவம், அதுகிட்ட இப்படியா கேப்ப? இதுக்கு நீங்களும் உடந்த, எல்லாம் நீங்க கொடுக்குற இடம்தான். பொம்பளை பிள்ளையா இருக்க சொல்லுங்க உங்க மகளை, அடாவடியாவே வளர்றா. வினோதனின் வளர்ப்பை கண்டிக்க சொன்னார். மதி, இதெல்லாம் ஒரு ஜாலிக்காக தானே, இதுக்கு போய் ஏன் சீரியஸா பேசுற? பசங்க மட்டும்தான் கேலி கிண்டல் பண்ணணுமா? ஏன் பொண்ணுங்க பண்ணக்கூடாதா? 2 பேரும் மனுஷங்க தானே. ஆனா ஏன் ரூல்ஸ் மட்டும் வேற வேற? பொது இடத்துல பொண்ணு கேலி பேசி சிரிக்க கூடாது, ஆனா பசங்க பண்ணலாம். என்னம்மா ஓ நியாயம் என கேட்க, சூப்பர்ப்பா, என்ன பண்ணாலும் பொண்ணுங்க அதை பண்ணக்கூடாது, பொண்ணுங்க இதை பண்ணக்கூடாது, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ரூல்ஸ் போட்டு வாழ சொன்னா எப்படி எங்களால சந்தோஷமா வாழ முடியும்? நீங்க ரூல்ஸ் போட போட தான் மீறணும்னு தோணும். நீங்க சும்மா இருந்தா நாங்களும் நாங்களாவே இருப்போம் என்றவளை முறைக்க மட்டுமே முடிந்தது அவரால். அடுத்து வந்த வார இறுதி நாளிலெல்லாம் கோவிலில் அவளது வருகை இருந்தது. சனிக்கிழமை மட்டும் தந்தையுடன் வந்து விடுவான் அவளை காண. தூண் மறைவிலிருந்து அவளை பார்ப்பான். அன்று கேட்ட கேள்வியில் பயந்து வெட்கத்தில் ஓடினாலும் அக்கேள்வி அவனுக்கு பிடித்திருந்தது. வளர்ந்து பெரியவனானதும் அக்கேள்விக்கு நிச்சயம் பதிலளிக்க காத்திருக்கின்றான். அவள் வரும் பொழுதும் அவள் தன்னை தேடுவாள் என்று எதிர்பார்த்து தோற்றதுதான் மிச்சம். அவள் அவனை மறந்ததுதான் உண்மை. இவ்வாறே அவளை பார்த்து கொள்வதோடு மட்டுமே இருந்தான் சாகரன். ஒரு நாள் சனிக்கிழமை மாலை வழக்கம் போல கோவிலுக்கு குடும்பத்தோடு வந்தாள். பெருமானை சேவித்துவிட்டு அமர்ந்திருந்தனர். அப்போது அங்கு வந்த வெளிநாட்டு பெண் வினோதனிடம் அனுமதி வாங்கி நிழலியை 2 முறை போட்டோ எடுத்தாள். போட்டோவாக வரும் கேமராவை வைத்திருந்த அந்த பெண் ஒரு புகைப்படத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு ஒன்றை தன்னோடு வைத்து கொண்டாள். அதை கவனித்த சாகரன் ஓடி சென்று அந்த வெளிநாட்டு பெண்ணை மறித்து நின்றான். வாட், ஐ வாண்ட் தட் போட்டோ என்றான். விச் போட்டோ? சந்தேகமாக கேட்க, தட் கேர்ள் போட்டோ என்றான். வை யூ வாண்ட் தட் கேர்ள் போட்டோ? ஐ லவ் ஹர் என்றான். அவள் அவனை ஒரு மாதிரி பார்த்தவள் அந்த புகைப்படத்தை கொடுக்க தேங்க்ஸ் என்று வாங்கி கொண்டு ஓடியே போய்விட்டான். அதன் பின் வந்த நாட்கள் எல்லாம் அவளை பார்ப்பது வழக்கமானது. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் அறிவிக்கும் நாளென்று வந்தவள்தான். அதன் பின் வரவே இல்லை. 2 வருடமாக காத்திருக்கிறான் அவளுக்காக. ஆனால் அவள் வரவே இல்லை. அவனும் அவளது புகைப்படத்தை கண்டு மனதை தேற்றிக் கொள்வான். அவளை பார்க்கும் நாளை கூடு என்று பெருமாளிடம் விளக்கு போடுவதாக வேண்டியும் கொண்டான். அவன் வேண்டுதலுக்கு மனமிறங்கி அவளை காண வைத்தார் அப்பெருமாள். கல்லூரியின் முதல் நாளன்று தன் தேவதை தன்னை நோக்கி வருவதைக் கண்டு முதல் முறையாக பார்த்தபோது இருந்த அறிகுறியை தனக்குள் உணரக் கண்டான். ஒத்தையடி பாதையில் ஒத்தையாக செல்லும் போது அங்கே அழகான மோகினி பிசாசை பார்ப்பது போல பரவசமும் பயமும் சேர்ந்த கலவையான பார்வையில் பார்த்து நின்றான். காற்று 18. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிட்ட அன்று நிழலியை கண்டவன் அதன் பின் அவளை பார்த்து 2 வருடங்கள் ஆகிவிட்டன. இன்று
12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிட்டு இருந்தனர். காலையில் இருந்தே சாகரனின் குடும்பம் மொத்தமும் பரபரப்பாகவே இருந்தது. ஆனால் அவர்களது பரபரப்பு மதிப்பெண்களை எண்ணி இருக்க, இவனது பரபரப்போ அவள் இன்றாவது வருவாளா என்றுதான் இருந்தது. சங்கரன் ஊருக்கு வெளியே பிரவுசிங் சென்டரில் சாகரனின் மதிப்பெண்ணை காணச் சென்றான். சாகரன் அவனுடன் செல்லவில்லை. தந்தையோடு அவருக்கு உதவச் சென்றான். அவள் காலையில் வந்துவிட்டால் பார்க்க முடியாமல் போய்விடும் என்று இன்னொரு பக்கமும் யோசித்தவன் வீட்டில் உள்ளவர்கள் எவ்வளவு தடுத்தும் அவரோடு சென்றான். தந்தையுடன் இருந்தாலும் வாசலை பார்த்த வண்ணம் தான் நின்றான். கவனம் அங்கே இருந்தாலும் வரதராஜனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து கொண்டுதான் இருந்தான். அவரும் அவனது செயலை கண்டு எதுவும் சொல்லவில்லை. மதிப்பெண்களை எண்ணிதான் அவனுக்கு இந்த எதிர்பார்ப்பு, பரபரப்பு என்று நினைத்து கொண்டார். ஆனால் அவன் எதிர்பார்ப்பதோ மனதில் இருக்கும் பெண்ணை என்று அறியவில்லை. சங்கரனும் மதிப்பெண்களை பார்த்து வந்துவிட்டான். 1190க்கு மேலே வாங்கி பள்ளியில் முதலிடத்தை பிடித்திருந்தான் சாகரன். சாகரனை தேடி வந்த சங்கரன் அவனை கட்டிப்பிடித்து முத்தம் வைத்தான். வரதராஜனிடம் மதிப்பெண்ணை சொல்ல மகனை எண்ணி பெருமைப்பட்டவர் மற்றவர்களிடம் சொல்லி சந்தோஷப்பட்டார். அவனை அழைத்து கொண்டு பள்ளிக்கு விரைந்தான் சங்கரன். ஆனால் சாகரனோ கடைசி வரை அவள் வருகிறாளா என்று பார்த்து கொண்டேதான் அவன் பின்னே சென்றான். பள்ளியில் அவனுக்கு வாழ்த்து சொல்லி இனிப்புகளை வழங்கினார் தலைமை ஆசிரியர். பின் ஆசிரியர்களும் மாணவர்களும் அவனை வாழ்த்தினர். எல்லோரிடமும் நன்றியை சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தான். வெளியே சிரித்தபடி உள்ளே அவளை எண்ணி வருந்தியபடியே இருந்தான். இருந்தும் மாலையில் வரலாம் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். வீட்டில் தடப்புடலாக விருந்து போல சாகரனுக்காக சமைத்திருக்க, ஆனால் அவனோ மனமில்லாமல் உணவை குறித்துவிட்டு எழுந்தான். மத்தியான வேளையில் சிறிது நேரம் அனைவரும் கண்ணசர இவனுக்குத்தான் உறக்கம் தூரமானது. சாயந்திரமாவது வருவாளா தன் மனதிடம் கேட்க, அதுவோ கேலியாக சிரித்தது. ஏன் சிரிக்கிற என கேட்டு சலிப்புற்றான். இல்ல, அவ வந்தா மட்டும் என்ன செஞ்சிட போற? நீ தூண்கிட்ட நின்னு மறைஞ்சு அவ போற வரைக்கும் பாப்ப, அப்புறம் அவ போயிடுவா. நீயும் பெருமூச்சு இழுத்து விட்டுண்டு அடுத்த சனிக்கிழமைக்காக காத்துட்டு இருப்ப. வேற என்ன செய்வ? இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்துட்டு போகட்டுமே என்று அவனது மனம் கேலி செய்ய, செத்த அடங்கிரியா? விட்டா பேசிண்டே போறியே நீ. நானும் அவகிட்ட பேசலாம்னு நினைப்பேன். ஆனா சட்டுன்னு பயம் வந்து தொலைக்குது. நீக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என அப்பாவியை உதட்டை பிதுக்க, இன்னைக்கு வந்தா மட்டும் என்ன செஞ்சிட போற? இப்படியே பயந்துட்டு நிக்கதானே போற? அதுக்கு எதுக்கு நீ அவளை எதிர்பார்க்கற? இல்ல, இந்த முறை அவ வந்தா விட போறதில்ல. எப்படியாவது பேசி அவளோட நட்பாயிடணும். கண்டிப்பா இந்த முறை வந்தா மிஸ் பண்ண மாட்டேன் என்று உறுதியாக சொல்லிக் கொண்டான். அவன் மனமும் பார்ப்போம் என்றது. ஆனால் அவள்தான் வரப்போறதில்லை என்று இருவரிடமும் எப்படி சொல்ல? இங்கோ மத்தியான நேரம் குடும்பத்தோடு ஹோட்டலுக்கு சென்று அங்கே உணவு அருந்திவிட்டு இல்லம் திரும்பி இருந்தனர். அப்புறம் நளினிமா, அடுத்து என்ன படிக்கலான்னு இருக்க என கிருஷ்ணன் கேட்க, மாமா, நான் லாயருக்கு படிக்கலான்னு இருக்கேன். அதுவும் சிவில் லாயராக போறேன் என்றாள். என்னடி, வாழ்க்கை முழுக்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்ற நினைப்பா உனக்கு? நீ வக்கீலுக்கெல்லாம் படிக்க வேண்டாம். பிஎஸ்சி இல்ல பிஏ எடுத்து படி போதும் எனவும் நிழலிக்கு கோபம் சுர்ரென்று வந்தது. நான் கஷ்டப்பட்டு 1180 எடுத்தது வெறும் பிஏ பிஎஸ்சி படிக்கவா? முடியாது. எனக்கு கல்யாணம் ஆகலைனாலும் பரவாயில்ல, நான் லாயருக்கு தான் படிப்பேன். விடாப்பிடியாக நின்றாள். அதானே, இன்னைக்குத்தான் நீ என் பேச்ச கேட்டிருக்க. எல்லாமே உன் இஷ்டம் தானே. இங்க இது உன்னை எந்த அளவுக்கு விட போகுதுன்னு தெரியல. அம்மா சொன்னா கேளு. பொம்பளை பிள்ளைக்கு இந்த வக்கீல் படிப்பெல்லாம் செட் ஆகாது. சட்டம் பேசுற பொண்ண எவன் கட்டிப்பான்? மருமகளா யாருதான் ஏத்துப்பா? ஒழுங்கா நான் சொல்ற படிப்ப படி போதும் என்றிட அவர் தாய் என்பதால் விட்டு வைத்திருக்கிறாள். இல்லை, வேறொருவர் என்றால் கிழித்து தொங்க விட்டிருப்பாள். இப்பவும் மூக்கு முட்ட கோபம் அவளுக்குள் இருக்கிறது தான். ஆனால் அன்னை என்பதால் அடக்கி வைத்திருக்கிறாள். அக்கா, என்ன பேசுற நீ? பொண்ணுங்க இந்த படிப்பை தான் படிக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் எதுவும் இங்க இல்ல. இன்னும் அந்த காலத்து கிழவி மாதிரி பேசாம இந்த காலத்து அம்மா மாதிரி பேசு. பொண்ணுங்களை படிக்க அனுப்புறது எதுக்கு? பேருக்கு பின்னால டிகிரி போட்டுக்கவா? இல்ல, அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வரவழைக்கதான். சுயமா யோசிச்சு யாரையும் எந்த காலத்திலையும் சார்ந்து இருக்க கூடாதுன்னு தான். ஆனா நீங்க வெறும் டிகிரிக்காக படிக்க வச்சுட்டு இன்னும் அந்த காலம் மாதிரி குடும்பம் குட்டின்னு கதியா கிடக்கணும்னு நினைக்கிறீங்க. அடுப்படி ஞானமும் கட்டிலற ஞானமும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு புருஷனை சந்தோஷப்படுத்தினா போதுன்ற மென்டாலிட்டியில இருந்து முதல்ல வெளியே வாணி. அவ என்ன படிக்க ஆசைப்படுறாளோ அதை படிக்க வைக்க நான் இருக்கேன். மாமா இருக்கார், படிக்க வைப்போம். அந்த விஷயத்துல யாரும் தலையிடக்கூடாது என்று தன் வீட்டு பெண்களை பார்த்து கூறினார் கிருஷ்ணன். சரியா சொன்ன கிருஷ்ணா. என்ன சொல்லு, உன் அக்கா புத்தி மாறவே மாட்டேங்குது.
இனி இப்படி பேசினா நீ ஏன் உன் வீட்டுல வச்சுக்கோ என பானுமதியை பார்த்து நக்கலாக மொழிந்தவர் மகளை அணைத்து, பிஎல் படிக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு டிகிரி முடிக்கணும்டாமா, அதுதான் நல்லது. முதல்ல ஒரு டிகிரி முடி, அப்புறம் உன் அப்பா பிஎல் சேர்த்து விடுறேன். முதல்ல என்ன படிக்கலான்னு இருக்க எனவும் யோசிக்க, அப்போ பிஇ படிக்கிறேன்பா என்றாள். பானுமதி ஏதோ வாயை திறக்க அவளை அடக்கினாள் வெண்மதி. சும்மா இருக்கா, மாமா ஏதாவது சொல்லிட போறாரு எனவும் சலித்து கொண்டு வாயை மூடிக்கொண்டார். அங்கே பெண்கள் பேச்சு எடுபடவில்லை. கிருஷ்ணன், வினோதன், நிழலியின் பேச்சு மட்டும்தான். மாலையும் வர வேக வேகமாக வரதராஜனுக்கு முன்பே கிளம்பி நின்றான் சாகரன். இருவரும் கோவிலுக்கு சென்றனர். கடவுளை அலங்கரித்தனர். பக்தர்களும் வர தனது வேலையை செவ்வனே செய்தாலும் கண்கள் வாசலைத்தான் தழுவி சென்றன. வெகு நேரம் எதிர்பார்த்து ஏமாந்துதான் போனான் நடையை சாத்தும் வரை. மனம் எதிர்பாராத சோர்வை கொண்டிருக்க வீட்டுக்கு வந்தவன் இரவு உணவை தவிர்த்துவிட்டு அறைக்குள் அடைந்தான். அவளது நகலை எடுத்து பார்த்து முத்தமிட்டவன், அம்பக நீரை விட என்னை ஏமாத்திட்டல, என்கிட்ட ஏன் அந்த கேள்வி கேட்ட? நான் நானாதானே இருந்தேன், ஏன் என் கண்ணில் பட்ட? இப்போ ஏன் மறைஞ்சு விளையாடுற? என்ன வேணும் நோக்கு, ஏன் என்ன படுத்துற? கண்ணுக்கு முன்னாடி வராம ஏன் விளையாடுற? அந்த பெருமாளுக்கு நோக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல, அவ கஷ்டம் மட்டுமே கொடுப்பா உன்னை போல என்றவன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு கண்ணீரோடு கரைந்தான். அடுத்து வந்த நாட்கள் எல்லாம் கல்லூரியில் சேரவே பரபரப்பாக சென்றன. கவுன்சிலிங் மூலம் இருவரும் ஒரே கல்லூரியை தான் தேர்ந்தெடுத்திருந்தனர். அதுவும் ஒரே குரூப் தான். ஆனால் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை. சீட்டும் கிடைக்க கல்லூரியில் வரதராஜனோடு வந்து பணத்தை கட்டி சேர்ந்து கொண்டான். நிழலியும் வினோதனுடன் வந்து பணத்தை கட்டிவிட்டு சென்றாள். மதுரையில் இருவருக்கும் சீட் கிடைத்ததை எண்ணி இரு குடும்பமும் நிம்மதியுற்றன. கல்லூரியும் தொடங்கிட முதலில் தன் தந்தையின் காலில் விழுந்து வணங்கியவன் கண்ணம்மாவின் காலிலும் விழுந்து வணங்கி ஆசி பெற்று கல்லூரிக்கு சென்றான். வினோதனுடன் கல்லூரியில் வந்து இறங்கியவள் தந்தையை அணைத்துவிட்டு கல்லூரி வளாகத்தில் நடந்து வந்தாள். சாகரன் சிவில் பிளாக்கை கண்டுபிடித்து முன்னே செல்ல அவளும் பிளாக்கை கண்டுபிடித்து பின்னே சென்றாள். நம்ம டிபார்ட்மெண்ட்லயும் கேர்ள்ஸ் இருப்பாங்க தானடா, மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்ல சீனியர்ஸ் கூட கேர்ள்ஸ் இல்லையா, நமக்கும் அப்படி எதுவும் ஆகுமாடா? ராகேஷ் வருத்தத்தோடு கேட்க, ஆமாண்டா, எனக்கும் அதே கவலை தான். ஸ்கூல் வரைக்கும் கேர்ள்ஸ் கூட படிச்சுட்டு வந்த நமக்கு இப்போ பாய்ஸோட படிக்கணும்னா ஓப்பா இருக்குமாடா? எதுவும் காத்து கருப்பு அண்டிருச்சுன்னா? எனக்கெல்லாம் பசங்களோட மட்டும் படிச்சா சேராதுப்பா, நானெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட் போயிடுவேன் என்று சீரியஸாக பேசி நகைத்து கொண்டிருந்தான் அனிருத். டேய், நம்ம கிளாஸ்ல பொண்ணுங்களும் படிப்பாங்கடா, ஏன் நம்ம நிழலியும் சிவில் தானடா, அப்புறம் என்ன என ஆதர்ஷன் கேட்க உடன் இருந்த மாணவர்கள் இருவரும் விழிக்க, என்னடா அவர்களை பார்த்து கேட்டான் ஆதர்ஷன். ஐயே, நீ வேணா அவளை பொண்ணுன்னு சொல்லிக்க, எங்களுக்கெல்லாம் அவ ஆம்பளை தான் என அணி கூற ஆதர்ஷன் சிரித்து விட்டான். என்னைக்கிட அவ பொண்ணா நடந்திருக்கா சொல்லு? அடிக்கிறதும் உதைக்கிறதும் கடிக்கிறதுமா இருந்தா என்னத்த சொல்ல? இன்னைக்கு வந்து யார காவு வாங்க போறாளோ என புலம்பினான் ராகேஷ். அவளை புகழ்ந்தது போதும் மச்சி, ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது இன்ட்ரெஸ்டா பேசுவோண்டா. அப்பவா ராக் பண்ணுவோம். நமக்கு அதை விட்டா என்ன தெரியும் சொல்லு? நம்ம கிளாஸ் முன்னாடி உட்காந்து ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ்க்குள்ள நுழையிற பொண்ணையும் பையனையும் கூப்பிட்டு கலாய்ப்போம், வாடா. அனி அவர்களை வெளியே அழைத்தவன் வகுப்பறைக்கு வெளியே கடந்த கதிரையில் அமர்ந்து பேசியபடியே வரும் முதலாண்டு மாணவர்களை சீனியர்ஸ் போலவே கலாய்த்தனர். முதல் 2 பேரை கலாய்த்து அனுப்ப 3ஆவதாக சாகரன் வந்தான். மச்சி, சோக்கா மாட்டியிருக்குடா, 4 வருஷத்துக்கான என்டர்டெய்னர் அதோ வரான் பாருடா என சாகரனை காட்டினான் அனி. பின்னே குடும்பியிட்டு முன்னே நெற்றியில் நாமமிட்டு சாட்சாத் அந்நியன் பட அம்பி விக்ரமை போலவே வந்தான். சங்கரன் எவ்வளவு சொல்லியும் குடும்பியை வெட்டாது அப்படியே கல்லூரிக்கு வந்தான். முதல்வர் அவனிடம், இந்த குடும்பியோட தான் வருவியா தம்பி என கேட்க, எஸ் சார் என்றான் தைரியமாக. இந்த அம்பி செத்த வரேளா? அனி அழைக்க தன்னைத்தான் அழைக்கிறார்கள் என்று அறிந்தவன் பயத்தில் எச்சில் விழுங்கியபடி அருகே சென்றான். சொல்லுங்கோ என்றான். அவனை மேலிருந்து ஆராய்ந்தவன், டேய், பார்க்க நெய் குழந்தை போல இருக்கானே, இந்த அமுல் பேபி பின்னாடி பொண்ணுங்க சுத்துன்னு நினைக்கிற என்ற அனி ராகேஷ் காதில் கிசுகிசுக்க, இருக்கலாண்டா, முதல்ல அம்பியா வருவானுங்க, அப்புறம் ரெமோவை போல ஸ்டைலா மாறிடுவானுங்க, ஆனா நாம பிரகாஷ்ராஜ் மாதிரி பின்றியடா அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுக்கணும். எதுக்கும் இவங்கிட்ட இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கைஸ் என்றான் தீவிரமாக. ஆமா, நீ அம்பியா இல்ல மாமியா இல்ல ரெண்டும் கட்டானா என அனி கேட்க அவனுக்கு புரியவில்லை. நேக்கு நீங்க கேட்கறது புரியல என்றான். நீ ஆணா இல்ல பொண்ணா? அப்படி இல்லனா ரெண்டும் சேர்ந்ததான்னு கேக்குறேன், இப்ப புரியுதா
என்றவன் விளக்க, பெருமாளே வாயில் கை வைத்து நிற்க கேட்டவனின் கன்னம் அங்கே பழுத்து காந்தியது. ஆ என்று முணங்கியபடி திரும்பி பார்க்க சத்தம் கேட்டு அனைவரும் திரும்பி பார்த்தனர். அங்கே சின்ன விழிகளில் சீரிப்பாயும் சீற்றத்தோடு நின்றாள் நளினி. ஏன், ஆணா இருந்தா கூட்டாளியாக்க போறியா, பொண்ணா இருந்தா லவ் பண்ண போறியா, இல்ல என கேட்க அவர்கள் காதை பொத்த சாகரனோ அவளை கண்ட நொடியே உடல் ஸ்தம்பித்து உணர்வுகள் ஸ்தம்பித்து அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்ட மெழுகு சிலை போல நின்றான். நீ கிண்டல் பண்ணது இவனன்றதுனால இந்த அடியோட போற. இந்த இடத்துல பொண்ணுங்க இருந்துச்சு மவனே, நீ காலிதான், ஒழுக்கமா நடந்துக்க என மிரட்டிவிட்டு வா என்று சாகரனை பார்த்து அழைத்துவிட்டு முன்னே போக மந்திரம் போட்டது போல பின்னே சென்றான். வா என்று சொல்லை தவிர மற்ற சொற்கள் எல்லாம் செவி உள்ளே அனுமதிக்கவில்லை. 2 வருடங்களாக இந்த தரிசனத்திற்காகத்தானே தனியாக புலம்பி அழுது திட்டி என்னென்னமோ செய்தான். இன்று தன் தேவதையை கண்டதும் இல்லாமல் அவள் அழைப்பிற்கு அவள் பின்னே நடந்து கொண்டே கனவேதும் காண்கிறேனா என்று எண்ணியிருப்பான். யார் கண்டது? பெருமாளே, இந்த சர்ப்ரைஸை எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நன்றி. தனக்குள்ளே நன்றியை நவில, நேக்கு சேர வேண்டிய நெய் விளக்க ஏத்திடுற அம்பி என்று அவன் முன் பெருமாளும் தோன்றி மறைய சிறு புன்னகையோடு அவளுடன் நடக்க அவர்கள் இருவரையும் ஆதர்ஷின் கண்கள் எரித்து விடுவது போல பார்த்தன. அவங்க கிண்டல் பண்ணா இப்படியா நிக்கிறது? தைரியமா எதிர்த்து பேச வேணாமா? என்ன மனுஷனி என்று கடிந்திட, பேசிக்காவே நான் கொஞ்சம் ஷை டைப், பயந்த சுவாபம் உள்ளவன். அவ அப்படி கேட்டதும் எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல என அவன் தலை குனிய, இட்ஸ் ஓகே, இனி இது போல நாய் வாயில எல்லாம் விழ வேண்டியது இருக்கும். சோ இதே ரீசனை சொல்லாம சேஞ்ச் யுவர் செல்ஃப் மேன் என்றவள் ஐ எம் நளினி என்று தன்னை அறிமுகம் செய்து கையை நீட்ட அதனை அதிசயம் போல கண்டு நின்றான். ஹலோ, கை கூட கொடுக்க கூடாதா என கேட்டதெல்லாம் காதில் விழவில்லை. அவன் கவனம் நீட்டிய கையிலேயே இருக்க, யோ ஐயங்கார் எனவும் சட்டென நினைவு வந்தவன் என்ன சொன்னேன் என்றான். யோ ஐயங்கார்னு சொன்னேன். என்ன ஆச்சு உனக்கு? கை நீட்டி எவ்வளவு நேரம் ஆகுது? கனவு கண்டுகிட்டே இருக்க? ஓ சாரி, ஐ எம் சாகரன் என்றான். உன்னை எங்கேயோ பார்த்தது போல இருக்கு, பட் எங்கன்னு தான் தெரியல என்று உதட்டை பிதுக்க, ஓ தெரியாமலே தான் வந்து பேசுறியா? இனி கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு ஞாபகப்படுத்திடுறேன் என்று எண்ணிக்கொண்டவன் சிரிப்பை பதிலாய் அளிக்க அதில் லயித்து போனவள், நீ ரொம்ப அழகா சிரிக்கிற, பார்க்க பால்கோவா போல இருக்க என கன்னத்தை கிள்ள ஆ என்றவன் பின்னே நகர்ந்து அவளை முறைக்க சிரித்து விட்டாள். இருவரும் பேசியபடியே வகுப்பறைக்குள் நுழைந்தனர். பின் அனைவரும் வர முதல் நாள் என்பதால் பாடம் எடுக்கவில்லை, அறிமுக படலமே நடந்தது. அவரவர் தங்களை பற்றி கூறி சென்றனர். அடுத்தடுத்து ஆசிரியர்கள் வந்து பேசிவிட்டு செல்ல நேரமும் சென்று உணவு இடைவேளை வர தனியாக சாப்பிட சென்ற சாகரனுக்கு துணையாக சாப்பிட அமர்ந்து கண்ணம்மாவின் கை பக்குவத்தை ருசித்தவள் என்ன நினைத்தாளோ சட்டன் அவனிடம், என கல்யாணம் பண்ணிக்கிறியா ஐயங்கார் என கேட்டு புறையேற செய்தாள் நளினி. காற்று 19. நண்பகலென சூரியன் உச்சிக்கு வந்ததை உரைக்க உணவு நேரம் என்பதால் மாணவர்கள் ஆங்காங்கே மரத்தடி நிழலில் தனது நண்பர்களுடன் கூடி அமர்ந்து பேசி சிரித்து உண்டபடி இருந்தனர். முதல் நாள் வகுப்பிற்கு வந்த ஆசிரியர்கள் அனைவரும் அறிமுகமும் அறிவுரையும் வழங்கிவிட்டு செல்ல அதற்கே மாணவர்கள் நொந்து போனார்கள். இந்த இடைவேளை அவர்களுக்கு தேவையாக இருந்தது. மாணவர்கள் அனைவரும் வகுப்பை விட்டு செல்ல ஆதர்ஷன் நளினியிடம் கண்ணை காட்டிவிட்டு சென்றான். அவளும் தனது பையை எடுத்துக்கொண்டு சாகரனை பார்த்து போலாமா என்றாள். அவனும் போலாம் என்று எழுந்ததும் இருவரும் வெளியே வந்தனர். நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டுமா என அவன் தயங்க, என்ன என்றாள் தன் கூட்டத்தை தேடியபடி. இல்ல, காத்தால அவளை அடிச்சேளே, அவ எதுவும் உங்களை பண்ணிட மாட்டாளா? நோக்கு, அதை நினைச்சு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? எனக்காக பேச வந்து அவ கிட்ட வம்பு வச்சுண்டேள். அவ எதுவும் மனசுல வச்சுண்டு பின்னாடி எதுவும் உங்களை பண்ணிட போறாளோன்னு மனசு கடந்து அடிச்சுக்குது. ஆனா நீங்க எந்த பயமும் இல்லாம இருக்கேள். அவ கூட்டத்தை பார்க்கும்போது நேக்கு அப்படித்தான் தோன்றது என்றவன் பேச்சில் எட்டி பார்த்த அந்த குட்டி அக்கறையும் அவளுக்கு பிடித்திருக்க அவனும் அவனது பாஷையும் அவளை கவராமல் இல்லை. பயப்புள்ள கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம், அந்த கம்மர்கட்டை காதலிச்சிருக்கவே மாட்டேன் என்று சலித்து பெருமூச்சு விட்டவள், பயம் இல்லாம தட்டி கேட்டனா அவன் ஏதாவது செஞ்சிடுவானோன்னு ஏன் பயப்படணும்? எல்லாத்துக்கும் துணிஞ்சு நின்னுதானே தட்டி கேட்கிறோம். அப்புறம் வரப்போற விளைவுகளுக்கு ஏன் பயப்படணும் சொல்லு? எனக்கு அவன் மேல துளி கூட பயம் இல்ல. தப்பு எங்க நடக்குதோ தட்டி கேட்கணும். தட்டி கேட்பா இந்த நளினி. திமிரும் கர்வமும் தைரியமும் அவள் கண்களில் போட்டி போட்டபடி தலை நிமிர்த்தி கூற தன் மனதில் அவளை மெச்சிக்கொண்டான்.
சரி, அப்படியே ஏதாவது அவனால பிரச்சனை வந்தா நீ என்ன காப்பாத்த மாட்டியா? எனக்காக வர மாட்டியா? இல்ல நமக்கு எதுக்குன்னு சொல்லி ஒதுங்கிடுவியா? அவனிடம் நக்கலாக கேட்டாலும் உள்ளே எழுந்த ஆர்வத்தோடு கேட்க ஒரு நிமிடம் அவளை கூர்ந்தவன், எனக்காக அவகிட்ட சண்டை போட்டு இருக்கேள், அதனால நோக்கு எந்த பிரச்சனை யாரால வந்தாலும் என்னால தாங்கிக்க முடியாது. என் மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக போராடி உங்களை காப்பாத்துவேன். இது நான் வணங்குற பெருமாள் மீது சத்தியம் என அவளுக்கு தீவிரமாக பதில் சொல்ல ஒரு நொடி இருவரது கண்களும் அகலாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து நின்றன. காற்று தீண்டி இலைகள் சினுங்க அந்த அரவம் காதை தீண்டி மூளையை சென்றடைய இருவரும் பார்வை வீச்சிலிருந்து மீண்டனர். ஏய் ஐயங்கார், என்ன சீரியஸா பேசுற? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். அவனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவன் என்னோட ஃப்ரெண்ட். என்னை பத்தி அவனுக்கு தெரியும். அதனால அவன் எதுவும் நினைக்க மாட்டான் என்று அவனை சமாதானம் செய்தாள். ஃப்ரெண்டா? அந்த கேங் முழுக்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னோட எல்லாரும் ஸ்கூல்ல படிச்சவங்க. சிலர் வேற டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா லஞ்ச் டைம் ஒன்னா தான் சாப்பிடணும்னு கூடியிருக்காங்க. நீயும் வா, உன்னை அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். நாம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று அவனை அழைக்க, இல்ல நேக்கு இதுல இஷ்டம் இல்ல, நீங்க அவளோட போய் சாப்பிடுங்க. நான் எப்பயும் தனியாக தான் சாப்பிடுவேன். நேக்கு அது ஒன்றும் புதுசு இல்லை, நீங்க போங்கோ என்றான் சிரித்தபடி. ஏன், நீயும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல சேர்ந்துக்கோ, சேர்ந்தே சாப்பிடலாம் என்று அழைக்க புன்னகை மாறா முகத்தில் சிறு இறுக்கம் இருந்தது. அவன் முகத்தை ஆராய்ந்தாள். என்ன கேலி செய்தவா முன்னாடி எப்படி நிக்க? வேணாம், நீங்க போங்கோ என்றான். நான் வேணா அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லட்டுமா? அதற்கும் புன்னகை உதிர்த்தவன், சங்கடம் அது, நான் தனியா சாப்பிட்டுக்கிறேன் என்றான். அவனை தனியாக விட மனமில்லை. அவனை வற்புறுத்தவும் முடியவில்லை. மெல்ல நகர்ந்தாள். அவள் சென்ற திசையை பார்த்து நின்றவனுக்கு பழக்கப்பட்ட தனிமையும் புதிதாக வலித்தது. பள்ளியிலிருந்து பல விசேஷங்கள் வரைக்கும் யாரிடமும் ஒன்றிட மாட்டான். தனிமையை மட்டுமே எடுத்துக்கொள்வான். உறவினர்களிடம் கூட ஒட்டாத தன்மையோடுதான் பழகுவான். அவனுக்கு தனிமை மிகவும் பிடித்தமான ஒன்று. ஆனால் இன்று மட்டுமல்ல, தனக்கு பிடித்த தனிமையை மறக்கும் அளவிற்கு அவள் செய்துவிட்டு போன மாயங்கள் மனதை மகிழ்வித்தாலும் மறைந்து போன மாயங்களுக்கு பின்னிருந்த தனிமை அவனை கண்டு இழிக்க, உன்கூடதானா என்று எண்ணி நொந்தான். ஹேய், ஏன் லேட் நிலு? எல்லாரும் உனக்காக தான் வெயிட்டிங், வா சாப்பிடலாம் என்றான் ஆதர்ஷன். இல்ல தர்ஷ், அங்க சாகரன் தனியா சாப்பிட போறான், பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. நம்ம கேங் கூட வா சாப்பிடலான்னு கூப்பிட்டேன். அவன் மார்னிங் நடந்த விஷயத்தினால சாப்பிட வரலன்னு சொல்லிட்டான். அவன் தனியா சாப்பிடுறதுனால நான் அவன் கூட சாப்பிடட்டுமா என தயக்கத்தோடு கேட்க கண்கள் இடுங்க அவளை பார்த்தவன், இது என்ன புதுசா இருக்கு நிலோ? யார் அவன்? அவனுக்காக நீயே ஃபீல் பண்ற? அவன் எப்படி போனான்னு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது நீயே எவன் கூடயும் சாப்பிடணும்னு நினைக்கிற என அவன் கோபமாக கேட்க உள்ளுக்குள், அவங்க எல்லாம் ஓன் ஃப்ரெண்ட்ஸ் என்று முணங்கி கொண்டவள், இல்ல அவனும் ஏன் ஃப்ரெண்டு தான். இங்க நீங்க எல்லாரும் கேங்கா இருக்கீங்க, அங்க அவன் தனியா இருக்கான், அதான் கேட்டேன் என்று விளக்கம் கொடுக்க வந்த கோபத்தை பின்னந்தலையை கோதிக்கொண்டு அடக்கினான். அவனது இறுகிய முகத்தை காண முடியாதவள் அவனை மாற்றும் பொருட்டு, சரிவா சாப்பிடலாம் என்றாள். அவனும் என்று கொட்டியபடி தன்னிடத்தில் அமர அவன் பக்கத்தில் அமர்ந்தாள். எல்லோரும் பேசியபடியே சாப்பிட நிழலி மட்டும் இன்னும் டிஃபன் பாக்ஸை திறக்காமல் அமர்ந்திருந்தாள். பள்ளியில் இவளது நண்பர்கள் கூட்டம் வேறு, ஆதர்ஷனின் நண்பர்கள் கூட்டம் வேறு. நிழலியின் நண்பர்கள் அனைவரும் சென்னை, பெங்களூர் என படிக்க சென்று விட்டனர். இவள் மட்டும் மதுரையிலே குப்பை கொட்டினாள். ஆனால் ஆதர்ஷன் நண்பர்கள் அனைவரும் ஒரே கல்லூரி. சிலர் வேறு பாடப்பிரிவும் சிலர் ஒரே பாடப்பிரிவும் எடுத்துக்கொண்டவர்கள். உண்ணும்போது மட்டும் ஒன்றாக தான் உண்ண வேண்டும் என்று அன்பு கட்டளை போட்டுக்கொண்டனர். ஆதர்ஷனின் ஆறுயிர் தோழிதான் வைஷ்ணவி. அவர்கள் இருவரும் சிறு வயது நண்பர்கள். வைஷ்ணவிக்கும் நிழலிக்கும் பள்ளி தொட்ட காலத்திலிருந்தே ஆகாது. ஆதர்ஷனுக்காக இருவரும் அமைதியாகவும் அதே சமயம் முறைத்து கொண்டும் இருப்பார்கள். ஆனால் மறைமுக போர் இருவருக்கும் உண்டு. வைஷ்ணவியும் ஆதர்ஷனும் தீவிரமாக பேசிக்கொண்டே சாப்பிட்டனர். மற்றவர்களும் அவ்வாறே பேச நிழலி மட்டும் தனித்து அமைதியாக அமர்ந்திருந்தாள். என்ன நிழலி, சாப்பிடலையா? ராகேஷ் கேட்க அப்போதுதான் ஆதர்ஷனும் அவளை கவனித்தான். ஏன் இன்னும் பாக்ஸ் கூட ஓபன் பண்ணாம இருக்க என்று கேட்க, இல்ல எனக்கு பிடிக்காத சாப்பாடு அதான் என்று பொய் சொல்லி சமாளிக்க மற்றவர்கள் அதை நம்பினாலும் ஆதர்ஷன் நம்பவில்லை. அவனுக்கு அவளை பற்றி நன்கு தெரியும். தன் நண்பர்கள் கூட்டத்தில் தன்னை தவிர அவளுக்கு யாரையும் பிடிக்காதென்று அவளை வற்புறுத்தினால் சாப்பிடவே மாட்டாள் என்று அறிந்தவன், சரி நிழலி, நீ கிளாஸுக்கு போ என்று கண்ணை காட்ட அவளுக்கு புரிந்தது போல வேகமாக எழுந்து சென்றாள். நீ இப்படியே பண்ணிட்டு இரு, அப்புறம் அவ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒட்டவே மாட்டா. உனக்கு தான் கஷ்டம் பாத்துக்க
என அவனை ஏத்திவிட, எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது வைஷு? அவளை நான் புரிஞ்சுக்கிறது போல என்னையும் அவ புரிஞ்சுப்பா. அவளுக்கு நம்ம கேங் பிடிக்கலனாலும் இதுவரைக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசாதன்னு சொன்னதே இல்ல. அது போல அவளோட விருப்பத்தையும் நான் மதிக்கணும். அவ இப்ப இங்க இருந்தா சாப்பிடவே மாட்டா, அதனால போக சொன்னேன். நீ சாப்பிடு என்று அவளுக்காக பேச வைஷ்ணவிக்கு புகைந்தது உள்ளுக்குள். இங்கே சாகரனும் டிஃபன் பாக்ஸை வெறித்தவன் திறக்க மனமில்லாமல் அமர்ந்திருந்தான். தொண்டை குழியில் உணவு இறங்கும் என்ற நம்பிக்கை இல்லை அவனுக்கு. அதனாலே அதை வெறித்து கொண்டிருக்க, ஐயங்கார் அதுக்குள்ள சாப்பிட்டியா என்று மூச்சிறைக்க ஓடி வந்தாள் நிழலி. அவளை பார்த்ததும் இதழ்கள் சட்டென விரிந்தது மூரலாய். இன்னும் இல்ல, நீங்க சாப்பிட்டேளா? அவளும் உதட்டை பிதுக்கி இல்லை என்று மறுத்தவள் டிஃபன் பாக்ஸை எடுத்து வைத்தாள். அவளை புரியாமல் பார்த்து, ஏன் சாப்பிடல? அவ எதுவும் சொன்னாளா? அதெல்லாம் இல்ல, ஆக்சுவலி அவங்க என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்ல, கிளாஸ்மேட்ஸ், அவ்வளவுதான். அவங்கள எனக்கு பிடிக்காது. ஏதோ இங்க தனியா இருக்கிறேன், அவங்க கூட சாப்பிடலான்னு நினைச்சேன். அப்புறம்தான் நீ எனக்கு ஃப்ரெண்டான, உன் கூட சாப்பிட்டு தப்பிக்கலான்னு பார்த்தா அவங்க கூப்பிட்டாங்க. அதான் உன்னைய சொல்லி தப்பிச்சு வந்துட்டேன். வா வா, பசிக்குது என்று பறந்தாள். அப்ப எனக்காக வரல என்று நொடித்து கொண்டவன் தனது டிஃபன் பாக்ஸை திறந்தான். அவளும் வேகமாக திறந்தவள் அவனுக்கு பகிர போக முதலில் தடுத்தான். என்ன என்பது போல அவனை பார்த்தாள். இல்ல, நாங்க கொஞ்சம் ஆச்சாரம் அதான் என்றான். நாங்க ஐயர் இல்லதான், ஆனா பியூர் வெஜ். எங்க வீட்ல என்ன தவிர எல்லாரும் வெஜ் தான், அதனால சுத்த பத்தமா தான் இருப்போம். ஏன் எக்கு கூட சாப்பிட மாட்டாங்க, அந்த அளவு அவங்க பியூர் வெஜ் என்றாள். ஓ, ஏன் உங்களை தவிர எல்லாரும் வெஜ்? சின்ன வயசுல நான் மட்டன் சாப்பிடும்போது என் தொண்டைக்குள்ள எலும்பு மாட்டிக்கிடுச்சு, அதை எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். உயிருக்கே ஆபத்தாகிற நிலைமையில இருந்துச்சான். அதான் அப்பா அம்மா மாமா அத்தை சித்தி சித்தப்பான்னு கடவுள்கிட்ட இனி அசைவமே சாப்பிட மாட்டோம், பொண்ணை காப்பாத்தி கொடுன்னு வேண்டிக்கிட்டாங்களாம். எலும்பு வெளியே வந்துடுச்சான். நானும் உயிர் பிழைச்சேனா. அன்னையில இருந்து அவங்க நான்வெஜ் எடுக்கிறதே இல்ல. ஆனா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் பழக்கி விட்டாங்க. அப்பா என்ன மட்டும் வெளியில கூட்டிட்டு போய் சாப்பிட வைப்பார். இதுதான் ரீசன் என்று ஒரு பிளாஷ்பேக்கை சொல்லி முடிக்க, அவள் கதை சொல்லும்போது தென்பட்ட குழந்தையின் குறும்பு குணமும் பிடித்திருக்க, அதே குணமும் குறும்பும் நிறைந்த பெண் குழந்தை வேண்டும் என்று தனக்குள்ளே அவளிடம் மானசீகமாக கேட்டுக்கொண்டான். நல்ல தோப்பனார். உங்க அம்மா உங்களை திட்டமாட்டாளா? உங்களுக்காக அவ சாப்பிடாம இருக்கா, நீங்க மட்டும் சாப்பிடுறீங்களே. உங்க குடும்பத்துல யாரும் கோவப்படல? அம்மாவை தவிர மத்தவங்க எல்லாருக்கும் நான் செல்லம். நான் தான் வீட்டுல மூத்த பொண்ணு, சோ கொஞ்சம் பாசம் அதிகம். என் சந்தோஷம்தான் அவங்களுக்கு முக்கியம். ஆனா அம்மா தான் திட்டுவாங்க, உனக்கெல்லாம் ஐயர் மாப்பிள்ளைய தான் கட்டி வைக்கணும், அப்பதான் நீ நான்வெஜ்ஜ விடுவேன்னு சொல்லுவாங்க, நான் அவனையும் மாத்திடுவேன்னு சொல்லுவேன் என்றதும் அவனுக்கு தொண்டை அடைத்து புற ஏறியது. ஏய் என்னாச்சு என்று தண்ணீர் போத்தலை நீட்டினாள். வாங்கி குடித்தவன் அவளை பார்த்து மிரண்டு விழிக்க, ஐயங்கார் பயப்படாத, நான் எனக்கு வரப்போற புருஷனை தான் மாத்துவேன்னு சொன்னேன், ஒன்னல்ல என்றாள். அதற்கு அவனோ, பெருமாளே இன் ஃபியூச்சர் அப்படி எதுவும் நேராம பாத்துக்கோ பயத்தில் வேண்டிக் கொண்டான். அவளோ அவனது சாப்பாட்டை எடுத்து உண்ண அப்படியே உறைந்தாள். என்னங்க என்னாச்சு, சாப்பாடு நல்லா இல்லையா என கேட்க, நல்லா இல்லையாவா? இந்த உலகத்துல என் அம்மா தான் நல்லா சமைப்பாங்கன்னு கர்வம் இருக்கும் எனக்கு, ஆனா அது பொய்ன்னு சொல்றபடி ஆண்டி சமையல் இருக்கு பா என்று சப்பு கொட்டியவள் மீண்டும் ருசிக்க சாப்பிட மறந்து அவளை பார்த்திருந்தான். யோ ஐயங்கார், பேசாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என மீண்டும் கேட்க, மீண்டும் புறையேற, என்ன என்று கேட்டு தலையில் தட்டி கொண்டான். இல்ல ஐயங்கார், இப்படிப்பட்ட சாப்பாட்டை வாழ்நாள் முழுக்க மிஸ் பண்ண வேணாம்னு தான் கேட்டேன் என்றவள் விளையாட்டாய் கேட்க, இவ விளையாட்டா கேட்டு என் வாழ்க்கையையும் என்னையும் பணையம் வைக்கிறா என உள்ளே நொந்தவன் வெளியே முறைத்து வைத்தான். அவனது பொய்யான முறைப்பை கண்டு வாய்விட்டே சிரித்தாள். இருவரும் பேசி சிரிப்பதை கண்ட ஆதர்ஷனுக்கு ஏனோ பொறாமையும் கோபமும் உள்ளுக்குள் எழுந்தன. என்னதான் வைஷ்ணவி நிழலியை பற்றி குற்றம் சாட்டி கொண்டு அவனை ஏத்திவிட்டாலும் நிழலிக்கு சாதகமாக தான் பேசுவான். அவளை யார் முன்னிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டான். ஆனாலும் நிழலி செய்வது சில நேரம் அவனுக்கு பிடிக்காமல் போகும். அந்த நொடியே கோபத்தை காட்டிடுவான். வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக வரும். ஆனால் அதற்கெல்லாம் அசர்பவள் நிழலி அல்ல. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் எனக்கு பிடிச்சதை தான் செய்வேன், எந்த விளைவுகள் வந்தாலும் நானே பாத்துக்குவேன் என்று சற்றும் இறங்காமல் நிற்பதுதான் அவனுக்கு பிடிக்காது. சொன்னாலும் அவள் கேட்க மாட்டாள். அதை வைத்து பல முறை சண்டைகளும் சமாதானங்களும் வந்திருக்கிறது. இதோ அடுத்த சண்டைக்கு தயாராகினர் இருவரும். ஆதர்ஷனுக்கு நிழலி சாகரனுடன் பேசுவது பிடிக்கவில்லை. காதலில் பொசசிவ் வருவது இயல்புதானே. ஆதர்ஷனுக்கும் அந்த பொசசிவ்னஸ் வர அவனுடன் பழக வேண்டாம் என்ற கோரிக்கை முதலில் அவனது விருப்பமாக இருந்தது.
பின் கட்டளையாக மாற இருவருக்கும் சண்டை பிடித்தது. அன்றைய நாளிலிருந்து சாகரனும் நிழலியும் நண்பர்களானார்கள். கல்லூரி முழுவதும் அவனோடுதான் வலம் வந்தாள். சேர்ந்து படிக்க, உண்ண, கதை பேச, கல்லூரி வாகனத்தில் செல்வதுமாக இருக்க, இரவு ஆதர்ஷனுடன் காதல் சண்டைகளும் நிகழும். சாகரனிடம் போன் இல்லாததால் தனது எண்ணை மட்டும் பகிர்ந்து கொண்டனர். ஆனால் பேசிக்கொள்ளவில்லை. சாகரனின் நட்பை பற்றி வீட்டில் தன் தந்தையிடம் சொல்லி வைத்திருக்கிறாள். அவரிடம் எதையும் மறைக்க மாட்டாள். காதல் உட்பட 12ஆம் தேர்வு முடியும் தருணம் ஆதர்ஷனின் காதலை ஏற்றாள். அதுவும் தந்தையின் உதவியோடு. படித்து முடித்ததும் வீட்டில் பேசி இருவரையும் சேர்த்து வைப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் அந்த மாடன் தந்தை. இருவரும் பேசி வைத்தபடியே ஒரே கல்லூரியில் ஒரே பாடப்பிரிவு எடுத்துக்கொண்டனர். சீராக சென்ற இவர்கள் காதலில் சாகரனின் வருகை இருவருக்கும் சுனாமி போல, மடையை உடைத்த வெள்ளம் போல காதலை அழிக்க வருமா? அவர்களின் காதலை தெரிந்த சாகரனின் நிலைமை என்னவாக இருக்குமோ தெரியவில்லை. காற்று 20. இன்றுதான் முதல் நாள் கல்லூரிக்கு வந்தது போல இருந்தாலும் 1 மாதம் முடிந்ததை நினைத்தால் நாட்கள் தன் வேகத்தை கூட்டிச் செல்வதை எண்ணி வியப்பாகத்தான் இருக்கிறது. இந்த 1 மாதத்தில் சாகரன் நிழலியின் நட்பு கொஞ்சம் வலுப்பெற ஆரம்பித்திருந்தது. இங்க என்ற மரியாதையில் இருந்து பெயர் சொல்லி அழைக்க பழகியிருந்தான் சாகரன். அவள்தான் அவனுக்கு அதை வழமையாக்கினாள். என்னதான் நண்பர்கள் என ஆனாலும் எல்லாவற்றையும் பகிரும் அளவிற்கு இன்னும் நெருக்கம் அவர்களிடத்தில் இல்லை. இன்னும் தன் காதலை கூட சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கிறாள். சாகரனும் ஆதர்ஷன் அவனது நண்பர்களும் நிழலியின் நண்பர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். அந்த எண்ணம் தவறென சுட்டிக்காட்ட அந்த நாளும் வந்தது. அன்று கல்லூரியில் முக்கிய பங்காளர் ஒருவர் இறந்து போனார் என்று அரை நாளிலே மாணவர்களை கல்லூரியிலிருந்து அனுப்பிவிட்டனர். பாதியில் கல்லூரி முடிந்ததை எண்ணி மகிழ்ந்தவர்கள் வெளியே செல்ல திட்டமிட்டனர். ஆதர்ஷனின் நண்பர்களும் படத்திற்கு செல்ல முடிவு செய்தார்கள். முதலில் வைஷ்ணவியிடம் கேட்க அவளும் வருவதாக சொல்ல ஆதர்ஷன் நிழலியை அழைக்க அவளோ வர மறுத்தாள். அன்று அவளுக்கு தலைவலி வேறு படுத்த தந்தைக்கு அழைத்தும் அவளது அழைப்பை ஏற்கவில்லை. தலைவலியையும் தந்தை அழைப்பு எடுக்காததை சொல்லியும் அவன் கேட்கவில்லை. என்ன நிழலி, முதல் தடவை கூப்பிடுறேன், எனக்காக வரக்கூடாதா? ப்ளீஸ் டி எனக்கு எஞ்ச. தர்ஷ் ப்ளீஸ், எனக்கு தலை ரொம்ப வலிக்குது அண்ட் அப்பா ஃபோனை எடுக்க மாட்டார். நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? அப்பா கிட்ட சொல்லாம நான் வரமாட்டேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வா என்றாள். அங்கிள் கிட்ட நான் பேசிக்கிறேன்டி, நீ வா, மாத்திரை கூட வாங்கி தரேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வா, நீயும் என் கூட வரணும்னு நான் ஆசைப்படுறேன், வாடி என்று கெஞ்ச. ப்ளீஸ் தர்ஷ், ஐ காண்ட், என்னால் முடியாது, தலையில் பாரம் வச்சது போல இருக்கு, போய் தூங்கினா தான் சரியாகும். தலைவலியோட ஏசியில் என்னால் உட்கார முடியாது, இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், புரிஞ்சுக்கோடா. அவள் தன் பக்கம் இருக்கும் காரணங்களை சொல்லியும் கேட்காதவன் மீண்டும் மீண்டும் அவளை வற்புறுத்தினான். நிழலிக்கு தெரியும் ஆதர்ஷன் வற்புறுத்தும் ஆள் இல்லை என்று. அவன் இவ்வாறு வற்புறுத்த நிச்சயம் இதற்கு பின்னால் யாரோ இருந்து தூண்டிவிட்டிருக்க வேண்டும் என்று எண்ணினாள். அவள் எண்ணியபடி வைஷுதான் அவனை தூண்டிவிட்டாள். நம்ம மட்டும் போவோம் ஆதர்ஷ், உன் லவரை கூப்பிடாத, அவ எப்படியும் வரமாட்டா, நீ கூப்பிட்டு அசிங்கப்பட்டுக்காத, அவளுக்கு தான் நம்ம கேங் பிடிக்காதே என அழுத்து கொள்ள, எனக்காக வருவா வைஷு என்றான் அவன். பாப்போம் பாப்போம் என்றாள் நக்கலாக. ஆனால் அவள் எண்ணியபடியே நிழலியும் வர மறுக்க வைஷுவிடம் தோற்கக்கூடாது என்று முடிவோடு இருந்தவன் அவளது வலியை கூட புரிந்து கொள்ளாமல் அவளிடம் வீம்பு பண்ணி சம்மதிக்க வைக்க முயற்சி செய்தான். அவளோ அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆதர்ஷனிடம் பிடிக்காத ஒன்று இதுதான். நண்பர்கள் அவனை தூண்டிவிட்டு குளிர்காய எண்ணுவதை கூட அறியாமல் அவர்களிடம் தன்னை நிரூபிக்க எண்ணி இவ்வாறு செய்வான். இதை மாற்ற 2 முறை சொல்லி பார்த்து விட்டாள். அதெல்லாம் செவிடன் காதில் சங்கு ஊதுவதைப் போலத்தான். அதை கேட்டுக்கொள்ளவில்லை. இதுதான் அவன் அழிவுக்கு காரணமாக போகிறது என்று அவனும் அறிந்திருக்கவில்லை. அவள் கைகளை பற்றி வம்பு செய்ய ஆரம்பித்தான். முதல் தடவை கூப்பிடுறேன், வந்தாதான் என்னடி, ரொம்ப தான் பண்ற, எனக்கு தெரியாது, நீ என் கூட வா என்றவளை எப்படியாவது வர வைக்க தனது எல்லையை மீற கடுப்பான சாகரன், ஹலோ மிஸ்டர் ஆதர்ஷன், முதல்ல அவ கையை விடுங்கோ என்றான் கோபமாக. ஏய், யார் நீ? நீயே எங்களுக்குள்ள வர? இது எனக்கும் அவளுக்கும் உள்ள பிரச்சனை, நீ தலையிடாத, போயிடு என்றான் கோபத்தில். சாரி, இது உங்க 2 பேரோட பிரச்சனையா இருக்கலாம், ஆனா நீங்க பொது இடத்துல நின்னுண்டு பேசுறேன்னு மறந்துடாதேள். நிழலிக்கு ஹெல்த் இஷ்யூ, அதான் அவ வரமாட்டேன்னு சொல்றா. அதை கூட புரிஞ்சுக்காம அவகிட்ட வம்பு பண்றேள். முதல்ல அவ கையை விடுங்கோ, இல்ல பிரின்சிக்கிட்ட போவேன், விடுங்கோ கைய என்றான் சன்னமாக. சாதுவும் காடு கொள்ளாத அளவுக்கு கோபம் கொள்ளும் தனக்கென நேரும்போது. அதுபோலதான் சாகரனும் தன்னை அவமானப்படுத்திய போது அமைதியாக இருந்தவன் இன்று நிழலிக்காக சீரும் சாகரனை முதன்முறையாக அதிர்ச்சியாக பார்த்தாள். அவளது கையை பற்றி, வா நிழலி போலாம்,
அங்கிருந்து அழைத்து சென்று விட்டான். ஆதர்ஷனுக்கு தான் நண்பர்களின் முன்னிலையில் அவமானமாக போனது. தன் காதலியை எவனோ ஒருவன் கைப்பிடித்து அழைத்துச் செல்வதைக் கண்டால் குளிர்ந்தா போகும். தகதகவென உள்ளே பற்றி எரிய மேலும் எண்ணெய் ஊற்றும் விதமாக வைஷுவோ, ஆதர்ஷ், எனக்கு என்னமோ உன் காதல் இந்த வருஷத்துக்குள்ள ஊத்திக்கும், ஆள் வேற அழகா இருக்கான் பாத்துக்க என்றவளை தீப்பார்வை பார்க்க அங்கிருந்து சென்று விட்டாள். கோபமாக கல்லூரி வாகனம் அருகே நிழலியை இழுத்து வந்தவன், நோக்கு என்னதான் ஆச்சு நிழலி? அவ உன் கைய பிடிச்சு வம்பு பண்றா, நீயும் அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க, ஒரு அடி குடுக்க வேணாமா? இடியட், தலைவலிக்குதுன்னு சொல்ற, அது கூட கேட்காம பிடித்த பிடியிலேயே இருக்கா. இவெல்லாம் என்ன மனுஷா? பல்லை கடித்து கொண்டு கோபப்பட, ஐயோ அவன் என் லவ்வர்னு எப்படி சொல்வேன் இவன்கிட்ட என உள்ளுக்குள்ளே புலம்பியவள் அவனிடம் சொல்ல வாயெடுக்க சரியாக அவளது அலைபேசி அடித்தது. அவளது தந்தைதான் வாசலில் காத்திருப்பதாக சொல்லி வைத்துவிட, சாகரா, அப்பா வந்துட்டாராம், நாளைக்கு பார்க்கலாம், நீ பார்த்து போ என்றவள் கல்லூரி வாசலை நோக்கி சென்றாள். ஆதர்ஷனுக்கும் அப்பா வந்துட்டார், நான் வீட்டுக்கு போறேன் என்று குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு காரில் அமர்ந்து இருக்கையில் சாய்ந்து கொண்டாள். என்னடா ஆச்சு? தலை வலிக்குதுப்பா என்றாள். வீட்டுக்கு போனதும் டேப்லெட் போட்டு தூங்குமா, எல்லாம் சரியாயிடும் என்றவர் காரை எடுத்தார். கல்லூரியிலிருந்து வினோதனுக்கு குறுஞ்செய்தி வந்திருக்க அவரும் வண்டியை எடுத்துக்கொண்டு கல்லூரிக்கு வந்துவிட்டார். சாகரனோ கல்லூரி வாகனத்தில் சென்றிருக்க ஆதர்ஷனோ கோபமாக வீட்டிற்கு சென்றான். தலைவலி என்றதும் மகளை உடனிருந்து பார்த்து கொண்ட வினோதன் அவள் உறங்கிய பின்பே அறையை விட்டு வெளியே வந்தார். மாலை வரை உறங்கியவள் 6 மணி போலதான் கண் விழித்தாள். விழித்ததும் அலறி அணைந்த அலைபேசியை எடுத்து பார்க்க ஆதர்ஷன் தான் அழைத்திருந்தான். மீண்டும் போன் அலற எடுத்து காதில் வைத்தவள், சொல்லு என்றாள். அங்கே அமைதி மட்டுமே நிலவ அவன் தவறை உணர்ந்துதான் அழைத்திருக்கிறான் என்று புரிந்தது. ஏண்டா, என் நிலைமைய புரிஞ்சுக்கவே மாட்டியா? தலைவலின்னு சொல்றேன், வந்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிற. மாத்திரை போட்டு இப்போ வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தேன், இப்போதான் எழுந்தேன். அங்க வந்திருந்தா மேலும் எனக்கு தலைவலி தான் வந்திருக்கும். போதாத குறைக்கு எங்க அம்மா தலைவலியை வச்சுக்கிட்டு ஏன் போனேன்னு கேட்டு திட்டிருப்பாங்க. இதுக்கு பெட்டர் வீட்டில் இருக்கலான்னு நினைச்சேன். இது தப்பா என கேட்க ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தவன் சாரி என்றான். இங்க புரிஞ்சுக்காம பேசிட்டு அப்புறம் சாரின்னு வந்து நிக்காதன்னு சொல்லியிருக்கேன். உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்னை எப்பையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத, என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ தர்ஷ் என்றாள். அதற்கும் அமைதியாக இருந்தான். ஏன் அமைதியா இருக்க? சாரி நிலு, உன்னை ஃபோர்ஸ் பண்ணது தப்புதான். வைஷு உன்னை கூப்பிடாத சொன்னா, கூப்பிட்டாலும் அவ வரமாட்டா, நீ அசிங்கப்பட்டு நிக்காதன்னு சொன்னான். அதான் நான் கூப்பிட்டா நீ வருவேன்னு அவளுக்கு காட்டதான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணேன் என்றவன் இழுவையிலேயே அவன் தவறை புரிந்திருக்கிறான் என்று புரிந்தாலும் அவளால் ஏற்க முடியவில்லை. அவர்கள் தூண்டிவிட இப்படிதான் என்னிடம் நடந்து கொள்வாயா என்று வாய்வரை வந்த கேள்வியை அடக்கி கொண்டவள் அமைதியாக இருந்தாள். நிழலி என்றான். எனக்கு சாகரனை பிடிக்கல. ஏன், நான் உன் கையை பிடிக்க கூடாதா? எகிரா, ஏன் முன்னாடி உன் கையை வேற பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறான். நீயும் அமைதியா அவன் கூட போற. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ப்ளீஸ் நிலு, அவன் ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு வேணாம். நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு அவன்? அவனால நமக்குள்ள சண்டை வரும். ப்ளீஸ் அவன்கிட்ட நீ பேசாத. நான் இருக்கேன். நாம லவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தோம். அதே போல ஏன் இருக்கக்கூடாது? ஆத்திரத்தில் ஆரம்பித்து கெஞ்சலாக கேட்க சரி என்று அவளும் பட்டென்று ஒத்துக்கொள்ள ஆதர்ஷனோ இன்ப அதிர்ச்சியில் நிலு என்றான். என்ன தர்ஷ், நீ ஒத்துக்கிட்டியா? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இனி நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும். நாம காலேஜ்லயும் சேர்ந்து இருக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், சாப்பிடலாம், பஸ்ல போவேனா, நான் உன்னை டிராப் பண்றேன் நிலு என்று தன் பேச்சை கேட்ட சந்தோஷத்தில் அவன் சிறகை விரித்து பறக்க அவன் இறகை பீத்து தரையில் எறிவது போல அடுத்த கேள்வியை கேட்டு வைத்தாள். அப்போ நீ என் கூட மட்டும்தான் இருப்ப, என் கூட மட்டும்தானே சாப்பிடுவ, பேசுவ, படிப்ப, உன் ஃப்ரெண்ட் வைஷு கிட்ட கூட நீ பேச மாட்டதானே என கேட்டு ஒரு நிமிடம் அவனை ஜெர்க்காக்கினாள். நிலு, நீ சொல்றது புரியல என்றான். எனக்கு நீ இருக்கும்போது சாகரனோட ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்குன்னு சொன்னேல, அது போல தான் நான் இருக்கும்போது எதுக்கு வைஷுவும் உன் ஃப்ரெண்ட்ஸும்? அவங்க வேணாம், உனக்கு நானே போதும். என்கிட்ட மட்டும் பேசு, என் கூட மட்டும் சாப்பிடு, என் கூட படி, என்ன வீட்டில் ட்ராப் பண்ணு, எனக்கு ஓகே தான். உனக்கு ஓகே தானே? அங்கு கோபம் சுர்ரனை ஏறுவது அவன் விடும் மூச்சுக்காற்றில் அறிந்து கொண்டாள். என்ன விளையாடுறியா நிலோ? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பேசக்கூடாதா? நானும் வைஷுவும் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ், தெரியும் தானே உனக்கு? இப்ப வந்து பேசக்கூடாதுன்னு சொல்ற? அவகிட்ட இப்படி பேசாம இருக்க முடியும்? இப்போ நான் உன் கூட இருக்கும்போது அவ எதுக்கு உனக்கு? அவளால நமக்குள்ள சண்டை தான் வருது.
நாம லவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தோம், இப்பயும் இருப்போம். அவங்க எதுக்கு நான் இருக்கும்போது? அவன் பேசிய வார்த்தைகளை அப்படியே பேச அவள் ஒத்துக்கொண்டதற்கு காரணம் இப்போதுதான் அவனுக்கு விளங்கியது. என்னடி, சாகரனோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்னு சொன்னதுக்கு பழி வாங்குறியா? இத்தனை வருஷ நட்பை உனக்காக இழக்க சொல்றியா? என்னால அவங்க கிட்ட பேசாம இருக்க முடியாது என்றான் வீராப்பாக. இல்ல, உன்னால உன் ஃப்ரெண்ட்ஸை விட்டு இருக்க முடியாது, அவங்க கூட பேசாம இருக்க முடியாது. ஆனா நான் மட்டும் உன் கூட தான் பேசணும், உன் கூட தான் சாப்பிடணும், உன் கூட தான் படிக்கணும். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நான் தனியா இருக்கணும், அப்படிதானே? நான் சாகரனோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணணும்னா நீயும் உன் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணணும். பொண்ணுங்க எங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, லவ்வர் தான் அவளுக்கு எல்லாம். ஆனால் உங்களுக்கு காதலி இருந்தும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம், நான் இழிச்சிட்டு நிற்கணும் இல்லை? சாரி, அந்த மாதிரி கேரக்டர் நான் இல்லை. உனக்கு 2 நாள் டைம் தரேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசக்கூடாது, முக்கியமாக வைஷு கிட்ட பேசவே கூடாது. டீல்னா சொல்லு, நான் சாகரனோட பேசலை. அண்ட் ஒன் மோர் திங், என்னை ஏமாத்தணும்னு நினச்ச நானும் ஏமாத்துவேன், மைண்ட் இட். 2 நாள் தானே இருந்திடலாம் என நிழலியை பற்றி தெரியாமல் டீலுக்கு ஓகே என்றான். தர்ஷ், 2 நாள் அப்புறம் நான் சாகரனோட எப்பையும் பேச மாட்டேன். அண்ட் நீயும் 2 நாள் கழிச்சு அப்படியே மெயின்டைன் பண்ற என்றவள் அழுத்தி சொல்லி வைத்துவிட்டாள். தன்னை இப்படி மடக்குவாள் என்று அவன் அறிந்திருக்கவில்லை. எல்லாம் கொஞ்ச காலம்தான். காதலை காட்டி அவளை மாற்றிவிடலாம் என்று மீண்டும் தப்பு கணக்கை போட்டான் ஆதர்ஷன். ஆனால் அதெல்லாம் ஒரு நாளிலேயே தவிடு பொடியாகும் என்று அவன் அறிந்திருக்கவில்லை. மறுநாள் நண்பர்கள் எவ்வளவு அழைத்தும் தனியாக சென்றமர்ந்தான் ஆதர்ஷன். வழக்கமாக ராகேஷ், அனிருத், ஆதர்ஷன் மூவருமாக ஒரே பெஞ்சில் தான் அமர்ந்திருப்பார்கள். இன்று ஆதர்ஷன் மட்டும் வேறு பெஞ்சில் அமர அவர்கள் இருவரும் குழம்பினார்கள். இருவரும் அவனிடம் சென்று கேட்டும் பதில் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான் ஆதர்ஷன். ஆசிரியர் வராத நேரம் நிழலியோடு அமர்ந்திடுவான். அவர்கள் அழைத்தும் தவிப்போடு அவள் அருகில் அமர்ந்திருந்தான். அவனது தவிப்பு அவளுக்கு புரியாமல் இல்லை. அவளும் அதே தவிப்போடுதான் இருக்கிறாள். சாகரனின் ஏக்க பார்வை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கொஞ்ச நாட்களே ஆனாலும் அவர்களது நட்பு ஆழமாக வேர் விட்டிருந்தது. அதை பிரித்து களைய நினைத்தாலே வலிக்கத்தானே செய்யும். அவனும் கேட்டு கெஞ்சி ஓய்ந்து போய்விட்டான். அவளை மறித்து அவளிடம் கேட்டும் விட்டான். நான் என்ன தப்பு பண்ணினே சொல்லுங்கோ, திருத்திக்கிறேன். இப்படி பேசாம இருந்து கொல்லாதீங்கோ, வலிக்கிறது. நேத்து அவகிட்ட பேசினதுதான் உங்களுக்கு பிடிக்கலையா? நான் வேணா அவகிட்ட மன்னிப்பு கேட்கட்டுமா? அப்பவாவது பேசுவேளா? அவன் கேட்க எங்கே அழுது விடுவோமோ என்று இருந்தது அவளுக்கு. சாகரன், என்கிட்ட எதுவும் கேட்காத, என்கிட்ட பேசாத ப்ளீஸ் என்று அவனை பார்க்க திறனற்று எங்கோ வெறித்து சொல்லிவிட்டு சென்றாள். அவனுக்கு இதயத்தில் இருக்கும் சிறு சிறு எலும்புகளும் குத்தி கிழித்து குருதி வழிய வழிய இதயத்தை பிசைவது போல ஒரு வலி. அன்றைய நாள் இருவரும் யாரிடமும் பேசாமல் இருவருமாக கல்லூரியில் வலம் வர வைஷு, அனி, ராகேஷ் அனைவரும் கொதித்து போனார்கள். மறுநாளும் அதை தொடர வைஷு நிழலியிடம் சண்டையிட வந்தாள். இதெல்லாம் காண சக்தி இல்லாமல் கல்லூரிக்கு வராமல் இருந்து விட்டான் சாகரன். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அவனை எங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரடி என நிழலியிடம் சண்டையிட அவள் அமைதியாக ஆதர்ஷனை பார்த்தாள். அவன்தான் திண்டாடி போனான். வைஷுவை அவனால் சமாளிக்க முடியவில்லை. நான் ஒன்னு கேட்கிறேன் வைஷு, சப்போஸ் உனக்கு லவர் இருந்து அவன் தர்ஷ் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ என்றதும் வாயடைத்து போனாள் வைஷ்ணவி. பதில் இல்லைல, உன் ஃப்ரெண்டும் அதான் சொன்னான். ஒரு பொண்ணா என் நிலைமையை பத்தி யோசிப்பியா இல்ல அவனோட தோழியா யோசிப்பியா என தீர்வை அவளிடமே விட ஆதர்ஷனும் இறங்கி வந்து விட்டான். நீ சாகரனோடு பேசு, பழகு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதே நேரம் நமக்கான முக்கியத்துவத்தையும் மறந்துடாத நிழலி என்று முடித்து வைத்தான். அவளும் புன்னகை என்று சொல்ல முடியாத சிரிப்பை உதிர்த்தாள். மறுநாள் சாகரன் அவளிடமிருந்து ஒதுங்கி போனான். அவள் பேசாது அவன் அனுபவித்த வலியை அவளுக்கு கொடுத்தான். மாலை கல்லூரி விட்டுவிட தனியாக சென்று கொண்டிருந்தவனை வழிமறித்தவள், காரணமே சொல்லாம ஒதுக்கி வச்சதுக்கு எனக்கு தண்டனை கொடுத்துட்டு போறியா சாகரா என்றதும் அவளை பாராமல் தரையை பார்த்து நின்றான். நானும் தர்ஷும் காதலிக்கிறோம் சாகரா என்றவள் அனைத்தையும் கூற, நேற்று யாரோ பிசைந்த இதயத்தை இன்று உடலோடு பீத்து எரிந்தது போலிருந்தது அந்த வலி. கனவில் அவளோடு வாழ்ந்த நாட்கள் எல்லாம் காணல் நீரானது போல மறைய
அவளால் விலகிய தனிமை அவனை பார்த்து கேலி செய்தது. உனக்கு நான் தான் என்று சொல்லி சொல்லி சிரிக்க அவமானமாய் காதல் மனம் தலை குனிந்து நின்றது. என்னால உங்க 2 பேருக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் வர வேணாம். அவதான் கடைசி வர நோக்கு துணையா வரப்போறா. அவளுக்கு பிடிக்காதத செய்யாதீங்கோ. நான் தனியாவே இருந்துடுறேன். நேக்கு அது புதுசில்ல என்று வலி நிறைந்த புன்னகையோடு கடந்தவனை தடுத்தது அவளது குரல். கடைசி வர ஒரு பொண்ணுக்கு புருஷன்தான் கூட வரணும்னு இல்ல, நண்பர்களும் கடைசி வரைக்கும் கூட வரலாம். ஆனா எனக்கு தான் அப்படி கொடுத்து வைக்கல. உன் விருப்பத்துக்கு மறுபேதும் சொல்லல சாகரா. பாய் என்று அவள் சென்று விட்டாள். அவனுக்குத்தான் அவளது வார்த்தைகள் சுர்ரென்று தைத்தன. வெறும் காதலுக்காக தான் அவகிட்ட பழகுனியா? அவ உன்னை காதலிக்கலன்னு தெரிஞ்சதும் விலகிறது சரியா? புருஷனா இல்லைனாலும் நண்பனா அவ கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியாதா என்ன? மனசாட்சி அவனிடம் கேட்க அவளுக்கும் தன் மனசாட்சிக்கும் மறுநாளே பதில் சொன்னான். சர்க்கரை பொங்கலை அவளிடம் நீட்டி, அம்மா செஞ்சு கொடுத்து விட்டா. என்னால கடைசி வரைக்கும் உன் கூட நண்பனா வர முடியும். வருவேன். எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு போக மாட்டேன். அவள் கைப்பற்றி சத்தியம் செய்ய கண்கள் கலங்க அவனை பார்த்திருந்தாள். அவள் கண்ணீரை துடைத்து விட்டவன் அவளுக்கு அப்பொங்கலை ஊட்டிவிட்டான். மீண்டும் துளிர்விட்டது அவர்களது நட்பு. நான் பாடுறேன் என்று சாகரன் கையை உயர்த்த விழி விரித்த நிழலி, சாகரா நோக்கு பாட தெரியுமா? நான் அண்ணா பாடுவேன். கோவில்ல நிறைய சாமி பாட்டு பாடியிருக்கேன். பக்கத்தாத்து மாமி, எதிர்த்த வீட்டு மாமி எல்லாரும் உன் குரல்ல ஏதோ இருக்குன்னு சொல்வா. மயக்கரடான்னு கூட சொல்லுவா. நீ வேணா பாரு நான் எப்படி பாடுறேன்னு. அவன் சொல்ல தடுத்தவள், யோ ஐயங்கார், பஜகோவிந்தோன்னு சொல்லி சாமி பாட்டு பாடிட மாட்டியே எனவும் அவளை முறைத்தவன் மேடை ஏற அவனது தோற்றத்தைக் கண்டு சிரித்தவர்கள் வாயடைத்து போனார்கள். அவன் பாடிய 2 வரிகளில், அவள் உலக அழகியே, நெஞ்சில் விழுந்த அருவியே என்று